கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தர் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களுள் கூட இந்த நேரம் வரைக்கும் நம்முடைய அளவிட முடியாத கிருபைகளினாலே வழிநடத்தி வந்திருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாய் மீண்டும் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இப்போதும் கூட சிறிது நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நாம் ஆவியை அணைக்காதிருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாய் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பாடத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆதார வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டளையாவே கொடுக்குறாங்க. இதே வசனம் திருவிவிலியத்துல எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். டயக்லாட்ல எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, ஆவியை அணைக்காதிருங்கள். அதே போல நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் NIV ISV அந்த 2 மொழிபெயர்ப்புலையும் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா, ஆவியின் நெருப்பை அணைக்காதிருங்கள். ஏன் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மொழிபெயர்ப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வசனத்தினுடைய தாற்பயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளணும்னா ஒரு 4-5 மொழிபெயர்ப்புகளை நாம் கம்பேர் பண்ணி படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த பாடமானது தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்காதிருங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆவியை அணைக்காதிருத்தல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆவியின் நெருப்பை அணைக்காதிருங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்ப நம்ம ஆவியை அணைக்காதிருங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆவினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை எப்படி அணைக்காம இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆவி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சகோதரர் ரீப்ரிண்ட் 4419ல சொல்றாங்க, அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வேதாகமத்துல ஒளி அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியினுடைய ஒளிர செய்யும் அந்த வல்லமைக்கு அடையாளமாய் பயன்படுத்தப்படுது. நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்ப்போம், அநேக இடங்கள்ல ஒளி ஒளி ஒளினே பார்ப்போம். அந்த ஒளி என்பது எதை குறிக்கிறதுனா, பரிசுத்த ஆவி நம்மை ஒளிர செய்கிற அந்த வல்லமைக்கு அடையாளமா இருக்கு. அப்ப தேவனுடைய ஆவியானது ஆசாரியர்கள் அபிஷேகம் செஞ்சாங்க பார்த்தீங்களா அன்னைக்கு, அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த எண்ணெயினால் மட்டும் அடையாளப்படுத்தப்படுறது இல்ல. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போகும்போது அங்க பொன் குத்து விளக்கு இருக்கும். அந்த பொன் குத்து விளக்குல இருந்து வெளிச்சம் வெளிப்படும். அந்த வெளிச்சமும் தேவனுடைய ஆவிக்கு அடையாளமா இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை பற்றிய அறிவு முதல்ல நாம் உட்கார்ந்துருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த போது நாம் என்ன செஞ்சோம்? நம்ம அப்படியே அந்த சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். அப்படின்னா கர்த்தருக்கு நம்முடைய ஒப்பு கொடுத்ததலை நாம் சமர்ப்பித்த போது, செய்த போது, அவர் அந்த ஒப்பு கொடுத்தலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தை ஒளிர செய்யும் வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். அப்போ நாம் என்றைக்கு சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்துக்கு நம்மை மனப்பூர்வமாக அர்ப்பணித்து கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமோ, அப்பவே அவர் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து நம்முடைய இருதயத்தில் ஒரு ஒளியூட்டினார். இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க யார் ஒளியா இருக்காங்க அப்படின்னா சபை. யார் உண்மையாக கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய ஆவியால் ஒளியூட்டப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் இந்த இருளான உலகத்தில் தற்போது வெளிச்சம் வீசுகிறவர்களாக, ஒளி வீசுகிறவர்களாக இன்னைக்கு காணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாசிக்க கேட்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியினால் நாம் ஒளியூட்டப்பட்ட அந்த வல்லமையை பெற்றோம் பார்த்தீங்களா? அந்த வல்லமையை பெற்று இன்னைக்கு இந்த இருளான உலகத்துல இன்னைக்கு நாம் ஒளி வீசி கொண்டு இருக்கோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள்னு சொல்றார்.
ஃபர்ஸ்ட் நாம பார்க்கிறோம் தேவன் ஒளியா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, கிறிஸ்து நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்லி தம்மை குறித்து சாட்சி சொல்றார். அதே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் இருக்கிறீங்க. இன்னைக்கு நாம் திண்டுக்கல் பட்டணத்துல இருக்கிறோம். திரும்பி பார்த்தோம்னா பன்றிமலையில லைட் எரியுறது நமக்கு தெரியும். பன்றிமலையில பழனியிலிருந்து பார்த்தோம்னா கொடைக்கானல்ல லைட் எரியுற அந்த பட்டணங்கள் தெரியும். ஏன்னா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் யாருடைய கண்களுக்கும் மறைவா இருக்காது. அதே போலதான் இன்னைக்கு இருளான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறன்னா அந்த மாதிரி நாம் ஒளி வீசி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத கொஸ்டின். ஆனா ஒளி வீச வேண்டும். எப்படி ஒளி வீச வேண்டும்னா, நாம் உண்மையாகவே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முழுமையாகவே அர்ப்பணித்திருந்தோமானால் நிச்சயம் நாம் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக அந்த பரிசுத்த ஆவியினால் வல்லமை ஊட்டப்பட்டு அந்த ஒளியை வீசுகிறவர்களாய் இருப்போம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒளியத்தான் நாம் அணைக்காது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆவினா என்னன்னு பார்த்துட்டோம். அது தேவனுடைய ஆவி. அது எப்ப நாம பெற்றோம்? சத்தியத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு இந்த சத்தியத்தின்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்த போது நாம் அந்த பரிசுத்த ஆவியை நாம் உள்ளுக்குள்ள பெற்று நாம் ஒளியூட்டப்பட்டிருக்கிறோம். நாம் வெளிச்சம் கொடுக்கும் பொருட்டு. இப்ப இந்த ஒளியை அணைக்கிறதுனா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அணைக்கிறதுனா நம்ம ஈஸியா பிராக்டிக்கலாவே நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அல்லது அந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இதை சுவிட்சை ஆஃப் பண்ணோம்னா லைட் ஆஃப் ஆயிரும். எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல தண்ணியை ஊத்தினாலோ அல்லது காத்து போகாம அதை அமுக்கி வச்சாலோ அவிஞ்சிரும். இதுதான் இதனுடைய செயல்முறை. இதேதான் பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாட்டை தடுப்பதற்கும் பொருந்தும். சரி, இப்போ நாம இந்த பரிசுத்த ஆவியை எந்தெந்த வழிகள் எல்லாம் அணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆவினா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து அணைத்தல்னா என்ன பார்த்துட்டோம். அணைத்தல்னா அந்த சோர்ஸ் வருது பார்த்தீங்களா, அது வெளிச்சம் கொடுக்கறதுக்கு எரியறதுக்கு. இப்போ இங்க மின்சாரம் வந்துட்டு இருக்குது. அந்த மின்சாரம் துண்டிச்ச போது அந்த ரெண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகுது. அந்த ஒளி ஆஃப் ஆயிருது, நின்றுது. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. ஒன்று தண்ணியை ஊத்துறோம், இல்லைன்னா அதை ஏதாவது மண்ணை போட்டு ஏதோ ஆக்சிஜன் கிடைக்காம அமுக்கி வச்சாலும் அந்த நெருப்பு அவிஞ்சிரும். அதே மாதிரி தான் இப்ப நாம் பெற்றிருக்கும் பரிசுத்த ஆவியின் ஒளியை எந்தெந்த வகையில எல்லாம் அணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, 7ஆம் தூதன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புது சிருஷ்டிகள் தங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியை அணைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எளிதாக அணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சகோதரர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. சரி, எப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியை ஒரு புது சிருஷ்டியானவர் அணைக்க முடியும் அப்படின்னா 2 விதங்கள் அணைக்க முடியும்னு சொல்றார். ஃபர்ஸ்ட், செய்யக்கூடாதவைகளை செய்வதினால். இரண்டாவது, செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதினால். இந்த 2 வகைகள்ல ஒரு புது சிருஷ்டி தான் பெற்றிருக்கும் பரிசுத்த ஆவியை அணைக்க முடியும். சரி, இப்ப இந்த 2 காரணங்களை பார்த்துட்டோம். இந்த 2 காரணங்கள்ல முதலாவது காரணம், செய்யக்கூடாதவைகளை செய்வதினால் நாம் பரிசுத்த ஆவியை எப்படி அணைக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உலக ஆவிக்கு நாம் எந்த விதத்திலாவது நாம் இடம் கொடுத்தோமானால் நமக்குள் பரிசுத்த ஆவியை நாம் அணைத்து விட முடியும். உலக ஆவிக்கு நாம் எந்த வகையிலாவது, சின்ன வகையில பெரிய வகையிலையோ வித்தியாசம் இல்லை, எந்த வகையிலாவது ஒரு புதுசு தனக்குள் அனுமதிக்கிறார் என்றால் அது பரிசுத்த ஆவியை அணைத்து விடும். இரண்டாவது, நமக்குள் இயல்பாக நம்மோடு கூட போரிட்டு கொண்டிருக்கிற மாம்சத்தின் ஏக்கங்கள், நம்முடைய பழைய மாம்சத்துக்கு பார்த்தீங்களா, அது நிறைய ஏக்கம் வச்சிருக்கும், நிறைய எனக்கு வேணும்னு சொல்லும். அதனுடைய ஏக்கங்களை, அதனுடைய ஆசைகளை நாம் பூர்த்தி செய்தோமானால், மாம்சத்தினுடைய ஏக்கங்களை நாம் திருப்திப்படுத்தோமானால் பரிசுத்த ஆவியை நாம் அணைத்து விடுவோம். மூன்றாவது, பிசாசுக்கு நாம் எந்த வகையிலாவது நாம் இடம் கொடுத்தோமானால் பரிசுத்த ஆவியை நாம் அணைத்து விடுவோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் அப்போஸ்தலன் பவுல் நமக்கு எச்சரிப்பு விட்டுறாருன்னா,
அதுதான் காரணம் சகோதர சகோதரிகளே. பிசாசானவர் தொடர்ந்து புது சிருஷ்டிகளை விலைத்தள்வதற்கு அவர் சோர்வுறாமல் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, வைராக்கியமாக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். புது சிருஷ்டிகளாகிய நாம தான் அநேகந்தர உற்சாகத்தை இழந்து, சோர்வுற்று, வைராக்கியத்தை குன்றி போய் காணப்படுகிறோம். நம்மளோட கம்பேர் பண்ணும்போது பிசாசானவர் மிகப்பெரிய சுறுசுறுப்பாளி. சொல்ல போனா அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு சகோதரன் ஒரு ஸ்கெட்சில் தப்பிக்கிறார் அப்படின்னா அவர் போட்ட ஸ்கெட்சில் அடுத்து அவர் ஒரு ஸ்கெட்சை பிளான் பண்ணி ரெடியா வச்சிருப்பார். அப்ப நம்மளை காட்டில் அவர் எவ்வளவு ஸ்பீடா, சுறுசுறுப்பா, ஆக்டிவா இருக்காருன்னு பாருங்களேன். அப்ப அந்த இதுல நாம் தப்பிக்கும் போது இன்னொன்னு போட்டிருப்பார். தேவன் ஏன் இந்த திட்டத்துல இப்படியெல்லாம் வச்சிருக்காருன்னா, நாம் மேலும் 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 போராட்ட குணம் உள்ளவர்களாய் புது சிருஷ்டிகள் இருக்க வேண்டும், விடாமுயற்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி போராடத்தான் நமக்குள்ள கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் கட்டப்படும் என்பது தேவனுக்கு தெரிந்துதான் இந்த பாதையில் இந்த 3 சத்துருக்களையும் வைத்திருக்கிறார். அப்போ பிசாசானவனுக்கு நாம் எந்த வகையிலாவது இடம் கொடுத்தோமானால் நம்மிலிருக்கும் பரிசுத்த ஆவியை நாம் அணைத்து விட முடியும். 4வது முக்கியமான காரியம், நாம் ஏற்கனவே ஒரு பாடத்துல பார்த்த மாதிரி, சுயநலத்துக்கு நாம் எந்த வகையிலாவது இடம் கொடுத்தால், நம்முடைய சுயத்துக்கு எந்த வகையிலாவது நாம் இடம் கொடுத்தோமானால் பரிசுத்த ஆவியை நாம் அணைத்து விடுவோம் சகோதர சகோதரிகளே. அப்போ செய்யக்கூடாதவைகள் இந்த 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களை ஒரு புது சிருஷ்டியானவர் செஞ்சிட்டாருன்னா, அதாவது உலக ஆவிக்கு இடம் கொடுத்துட்டாருன்னா, தன்னுடைய மாம்சத்தின் இயக்கங்களை திருப்திப்படுத்திட்டாருன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாருன்னா, சுயநலத்துக்கு இடம் கொடுத்துட்டாருன்னா, தன்னில் உள்ள பரிசுத்த ஆவியை அவர் அணைத்து விடுகிறார். இப்ப 2வது பாயிண்ட், செய்ய வேண்டியவைகளை இது செஞ்சே ஆகணும் ஒரு புது சிருஷ்டி. ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கையில அதை அவர் செய்யல. அப்படி அவர் செய்யாததுனால பரிசுத்த ஆவியை அணைக்க முடியும். அப்படி அவர் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, சகோதர சகோதரிகளே, ஒரு புது சிருஷ்டியானவர் கர்த்தருக்கு மிக 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 அருகில் வாழ்கிறவராய் இருக்க வேண்டும். சரிங்களா? மிக நெருங்கி வாழ்கிறவராய் இருக்க வேண்டும். அவர் எந்த அளவுக்கு ஒரு புது சிருஷ்டியானவர் கர்த்தரோடு நெருங்கி வாழ்றாரோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டவராய் இருப்பார். இதுதான் விகிதாச்சாரம். நீ 10% கர்த்தரை நெருங்கி இருக்கியா, நீ 10% பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பாய். நீங்க 50% கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறீங்களா, நீங்க 50% பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம். இந்த விகிதாச்சார அளவு ஒரு புது சிருஷ்டியானவருக்கு மிக மிக முக்கியம். நாம் என்ன செய்யறோமோ அதற்குரியதை நாம் அறுவடை செய்வோம். அப்போ ஒரு புது சிருஷ்டியானவர் தான் பெற்றிருக்கும் பரிசுத்த ஆவியை அணைக்காது இருக்கணும்னா அவர் கர்த்தருக்கு மிக மிக அருகில் வாழ்கிறவராய் இருக்கணும். சரி, கர்த்தருக்கு மிக அருகில் வாழ்வதற்கு, கர்த்தருக்கு மிக நெருக்கமாக நம்மை ஐக்கியப்பட செய்வதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஜெபம், 2வது அவருடைய வார்த்தைகளை படித்தல், தியானித்தல், 3வது நம்முடைய கர்த்தரை இடைவிடாமல் சிந்தித்து பார்த்தல். நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நம்முடைய கர்த்தருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் தியானிச்சுக்கிட்டே இருந்தாலுமே நம்முடைய வாழ்நாள் பத்தாது. ஏன்? நாளைக்கு நாம் இருக்க போகிற அந்த நித்திய காலத்துக்கும் அவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர் நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர். அப்ப இப்ப இருக்கிற இந்த சொற்ப நாட்கள்ல எந்த அளவுக்கு நாம் கர்த்தரை சிந்தித்து பார்க்கிறோமோ, எந்த அளவுக்கு ஜெபத்தின் மூலமாக நாம் அவரை தேடுகிறோமோ, அவரோடு கூட நெருங்கி இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளை நாம் படிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் அவருக்கு மிக 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 நெருங்கி, இந்த 2 கை இப்படி இருக்கிறது கிட்ட இப்படி ஆகிரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் புது சிருஷ்டியானவர் தான் பெற்றிருக்கும் பரிசுத்த ஆவியை அணைக்காமல் காத்துக்கொள்ள முடியும். அப்ப செய்ய வேண்டிய காரியம் இது, ஒரு புது சிருஷ்டி செய்ய வேண்டிய காரியம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை செய்யாது இருக்கும்போது தான் பெற்றிருக்கும் பரிசுத்த ஆவியின் ஒளியை, அந்த சுடரை, அந்த நெருப்பை அணைத்து விடுகிறார். சகோதர சகோதரிகளே, தீ இப்ப ஒரு நெருப்பு எரியணும்னா அதுக்கு 2 முக்கிய சோர்ஸ் வேணும், ஆதாரம் வேணும். ஒன்று மூலப்பொருள், 2வது இன்னொன்று முக்கியமானது ஒன்று வேணும்.
என்ன? ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பே இல்லை. அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு விறகு அடுப்பு நம்ம வச்சுக்கிறோம். நெருப்பு எரியணும்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் விறகு, இன்னொரு சோர்ஸ் காத்து, ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு பத்தாது. இப்ப எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல கொண்டு ஒரு துணியை போட்டு சுத்தி காத்து போகாமட்டேன்னு அது அவிஞ்சிடும். எரிஞ்சிட்டு இருக்கிற இப்ப கேஸ் சிலிண்டரை எரிஞ்சிட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு அகலமான டப்பா தூக்கி கொண்டு டப்புன்னு மேலே போட்டுட்டோம்னா அப்படியே அவிஞ்சிரும். காரணம் என்னன்னா ஆக்சிஜன் அங்க கிடைக்கல. அப்ப நெருப்பும் ஆக்சிஜனும் சேரும் போதுதான் அந்த நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய நெருப்பு நமக்குள்ள எப்போதுமே புது சிருஷ்டிகளை எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னா அப்ப என்ன சோர்ஸ் வேணும்? வேத வசனம். அதை எரிய செய்கிற ஜெபம். ஏன் ஜெபத்தை ஆக்சிஜனுக்கு நாம் ஒப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, சகோதர சகோதரி, ஒரு புது சிருஷ்டியானவருக்கு உயிர் மூச்சு எதுனா ஜெபம்தான். ஜெபம் இல்லைன்னா உயிர் மூச்சு இல்லை. இதை நாம் அநேக பாடங்கள் ஜெபம், அந்த இடைவிடாமல் ஜபியுங்கள் அப்படிங்கிற பாடத்துல டீட்டெயிலா நம்ம பார்த்துக்கிறோம். இன்னும் ஜெபத்தை குறித்து அநேக கோணங்கள்ல பாடங்கள் எடுக்க முடியும். புது சிருஷ்டியானவருக்கு உயிர் மூச்சு ஜெபம், ஆக்சிஜன் ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட, இன்னைக்கு புது சிருஷ்டிகள்கிட்ட ஆக்சிஜன் இல்லை. வெறும் என்ன இருக்குன்னா, ஏதோ ஒரு வகையில ஞாயிற்றுக்கிழமை கூடுகைக்கு வர்றதுனாலயோ சத்தியத்தை கேட்டு ஓரளவு கேட்டுக்கிறாங்க. பர்சனல் ஸ்டடி இல்லை இருக்குதா இல்லையா அது அவங்களுடைய பாட்டு. சபை கூடி வருதலை ஒருவர் புறக்கணிக்காது இருக்கும் போது அங்கு வருகிற சத்தியத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்றாங்க. மற்ற இடைப்பட்ட கூடுகைகளை கலந்து கொள்ளும் போது சத்தியத்தை பெற்றுக்கொள்றாங்க. இப்படி ஏதாவது ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்து படிக்கும் போதும் பெற்றுக்கொள்றாங்க. ஒரு ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்கு. அது எரியணும்ல, அது எரிஞ்சாத்தானே வெளிச்சம் வெளியே வரும். அப்ப ஆக்சிஜன் வேணும்ல. நிறைய பேர்ட்ட ஆக்சிஜன் இல்ல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சோகமான துயரமான சம்பவம். நாம் இன்னைக்கு ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துல நாமளே திருப்தி பட்டுக்கிறோம். ஆனா நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய தேவனுக்கு திருப்தியை தருகிறதா? கிறிஸ்துவுக்கு திருப்தியை தருகிறதா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. நான் இன்னைக்கு 5 நிமிஷம் ஜெபிச்சிட்டேன்ப்பா. காலைல எந்திரிச்சதே ஒரு மன்னா வாசித்த 5 நிமிஷம் நான் ஜெபிச்சிட்டேன், இன்னைக்கு நான் ஜெபிச்சிட்டேன். இப்படி நாமே சுய திருப்தி பட்டுக்கொள்ற அளவுக்கு தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னைக்கு காணப்பட்டுக்கிட்டு இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை தேவனும் கிறிஸ்துவும் திருப்தி அடைகிற வண்ணமா இல்லாத பட்சத்துல நிச்சயமாவே பரிசுத்த ஆவியை, அந்த ஒளியை நாம் அணைக்கிறவர்களா தான் இருப்போம். இது நமக்கே தெரியாது. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை நாமளே அணைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற காரியம் நம்மளே அறியாமையே நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்போ தேவனுடைய சத்தியத்தை படிக்கணும், அதற்கு சமமாய் நாம் ஜெப வாழ்க்கை உள்ளவர்களா இருக்கும்போது தான். இன்னைக்கு ஏன் நம்ம வல்லமை இல்லாம இருக்கிறோம்? ஏன் எனக்கு அடிக்கடி சோர்வு வருது? ஏன் எனக்கு நான் உற்சாகம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாமளே சில நேரம் யோசிப்போம். காரணம் என்னன்னா, நம்மகிட்ட ஆக்சிஜன் பற்றாக்குறை. ஏன் நமக்கு கொட்டாய் வருது அப்படின்னா, உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும்போது அதை ஈடு செய்வதற்காக அதிக காத்தை உள்ளிழுப்பதற்காகவும் கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லாத வாயுவை வெளிவிடுவதற்காகவும் இயற்கையாகவே தேவன் நம்முடைய உடம்புல அந்த சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு தரமுள்ள வாழ்க்கை, ஒரு மேன்மையான ஒரு கனமுள்ள வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த புது சிருஷ்டிக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியம், அதை நாம் கவனம் செலுத்துறோமா? சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வேத சத்தியத்தை அறிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே நமக்கு முக்கியம். வேத சத்தியத்தை அறிவது ஒரு கால் அப்படின்னா, நம்முடைய ஜெப வாழ்க்கை மற்றொரு கால். ஏன் கால் பகுதியை நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி சொல்றோம்னா, நம்முடைய வாழ்க்கை கால் இல்லைன்னா ரொம்ப சிரமம். ஒரு கால் இல்லைன்னா நாம் நடமாட முடியுமா? அந்த வாழ்க்கையே போராட்டமா மாறிடும். அப்ப புது சிருஷ்டியின் வாழ்க்கை சமநிலையா இருக்கணும்னா, சரியாக இருக்கணும்னா 2 காலும் சரியா இருக்கணும். தேவனுடைய சத்தியத்தை படிப்பதும் தியானிப்பதும், அதற்கு சமமாக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெப வாழ்க்கை, ஆழ்ந்த ஜெப வாழ்க்கை, தேவன் திருப்திப்படுகிற வண்ணமான ஜெப வாழ்க்கை இருப்பதும் அவசியம். இந்த 2 காலும் சரியா இருக்கும்போது புது சிருஷ்டியானவர் துள்ளி குதித்து அவருடைய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பார். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் குந்தி நடந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இதுதான் ஆக்சிஜன் இல்ல. தயவு செய்து நாம் ஒவ்வொருவருமே
இந்த காரியத்துல நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நாம் மற்ற காரியங்களுக்கு எவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கிறோம். ஆனா ஜெப வாழ்க்கை, அதாவது ஏற்கனவே நம்ம பல டைம் பேசிக்கிறோம், சாத்தான் எதை பார்த்தும் பயப்படுறதில்ல. நம்மளை பார்த்து, ஓ இவர் வாலிம்ஸை கரைச்சு குடிச்சிருக்காரு, ரீப்ரின்ஸ் எல்லாம் கரைச்சு கொடுத்துருக்காரு, தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டா அப்படியே சரளமா எல்லா ரீப்ரின்ஸை சொல்லுவாரு அப்படிங்கிறத பார்த்து பயக்க மாட்டார். எந்த ஒரு பூசிஷ்டி தேவனுடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிடுகிறாரோ, முழங்கால் படியிடுகிற புருசிஷ்டியை கண்டால் பிசாசானவனுக்கு குலை நடுங்கும். சகோதர சகோதரிகளே, வேற எதை பார்த்து சாத்தான் நம்மளை பயப்பட மாட்டார். நீங்க நான் ஜெபிக்கிறவளா இருக்கிறோமா, அது தேவன் திருப்திப்படுகிற வண்ணமா ஜெபிக்கிறவளா இருக்கிறோமா, ஆழ்ந்த ஜெபஜீவியம் உள்ளவர்களா இருக்கிறோமா, சாத்தானுக்கு நாம் பயத்தை கொடுக்க முடியும். வேற எந்த விதத்துல நம்ம கொடுக்க முடியாது சகோதர சகோதரிகளே. அப்ப நாம் எவ்வளவு எச்சரிப்பா இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் புதுப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். அப்பத்தான் நாம் நம்முடைய ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓட முடியும். அப்போ வேத வசனங்களை படிப்பதும், கரெக்டா அதுக்கு சமமான ஜெப வாழ்க்கை நாம் கொண்டிருப்பதும், தேவனை பற்றி இடைவிடாமல் நம்முடைய சிந்தைகள்ல நிரப்புவதும் தான் நம்மை தேவனுக்கு அருகில் கொண்டு செல்லும். இது நாம் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான காரியங்கள். இந்த காரியம் செய்யலைன்னா அவர் வேஸ்ட். சபையில் இருக்கலாம், பூசிஷ்டின்னு மற்றவர்களுக்கு முன்னாடி காணப்படலாம், தேவனுடைய கரத்துல அவர் அந்த இடத்துல இல்ல. இந்த காரியங்கள் ஒரு பூசிஷ்டியான தன்னுடைய வாழ்க்கையில் அவசியம் செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த காரியங்களை செய்ய தவறும் போது தான் பெற்றிருக்கும் பூசிஷ்டியை அவர் இந்த ஆவியை அணைத்து விடுகிறார். சகோதர சகோதரிகளே, இப்ப ஒருத்தருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஒளியை அணைப்பதற்கு, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை அழிப்பதற்கு, அணைப்பதற்கு சகோதரர் காரணமான இல்ல, நீங்க காரணமான இல்ல, இல்ல உங்களுள்ள பரிசுத்த ஆவியை அணைத்துவதற்கு நான் காரணமான இல்ல. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை அணைப்பதற்கு நான் தான் காரணம். அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை அணைப்பதற்கு அவங்க கைதான் காரணம், அவங்களுடைய கிரியைகள் தான் காரணம். இது யாரையும் மற்றவர்கிட்ட சொல்லவே முடியாது. சரிங்களா? அப்போ நாம் எந்த அளவுக்கு கவனம் உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அத்தியாவசியமா இருக்குது சகோதர சகோதரிகளே. இப்ப நாம இதுவரைக்கும் பார்த்தோம், பரிசுத்த ஆவியை அணைத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆவினா என்னன்னு பார்த்துட்டோம், அணைத்தல்னா என்னன்னு பார்த்துட்டோம். நமக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியை எப்படியெல்லாம் அணைக்க முடியும்னா 2 விதங்கள் அணைக்க முடியும். செய்யக்கூடாததை செய்வதினால் அணைக்க முடியும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவதினால் அணைத்து விட முடியும். சரி, இப்ப இந்த செய்யக்கூடியதை செய்யாமல் விடுவதற்கும் செய்யக்கூடாததை செய்வதற்கும் என்ன காரணம்? இப்ப காரணத்துக்குள் காரணத்தை நாம் தேடி போறோம். இப்ப இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை அணைப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டோம். செய்யக்கூடாததை செய்வதும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவதும், அதுல என்னென்னலாம் வருதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த 2 காரியங்களை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்தோம்னா, பிரதான காரணம் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். இதத்தான் இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்லலாம்னா அசட்டைத்தனம், அசட்டை மனப்பான்மை, இப்படியெல்லாம் நம்ம இதுக்கு பேர் கொடுக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு சகோதரர் தர்ற விளக்கம், தேவனுடனான தொடர்பை பராமரிப்பதற்கு முயற்சி செய்யாதிருத்தல். இப்ப இதுவரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, தேவனோடு இருக்கக்கூடிய உறவை பராமரிப்பதற்குன்னா உலகாவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்முடைய சுயநலத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 2வது காரணமா, நாம் தேவனோடு கூட ஆழ்ந்த ஜெபஜீவியம் கொண்டிருக்கணும், தேவனுடைய சத்தியங்களை படிக்கணும், அவரை நாம் தியானிக்கணும், சிந்திக்கணும். சரிங்களா? இதுதான் தேவனுடனான உறவை பராமரிப்பதற்கான முயற்சி. இந்த முயற்சியை யார் செய்யாதிருக்கிறாரோ அதற்கு பேரு தான் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். சரிங்களா? அதாவது ஜெபிக்கிறதையும் சத்தியத்தை படிக்கிறது போன்ற ஆவிக்குரிய வேலைகள்ல உற்சாகம் இல்லாமல் மந்த நிலையில் இருப்பது, உற்சாகம் இல்லாமல் மந்த நிலையில் இருப்பது.
அடுத்து ஆவிக்குரிய வேலைகளை குறித்த உணர்வு இல்லாமல் இருப்பது, அதை குறித்த அக்கறை இல்லாமல் இருப்பது, இன்னொன்னு சொல்ல போனா அதை தவிர்ப்பது. எதை? தேவனோடு கூட இருக்கிற உறவை பராமரிக்கிறதுக்கு நாம் செய்யக்கூடிய ஆவிக்குரிய வேலைகளுக்கு பார்த்தீங்களா, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது, தேவனுடைய குணலட்சணங்களை அவருடைய வல்லமையை தியானிப்பது, இந்த காரியங்களை முற்றிலும் தவிர்த்துடுவாங்க சில பேர். இதுதான் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம், அதாவது அசட்டை மனப்பான்மை. இதை இன்னொரு வகையில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவனுடைய காரியங்களை இரண்டாம் பட்சமாய் பார்ப்பாங்க. பார்த்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம், இன்னும் 4 இருக்குல்ல, இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அது இரண்டாம் பட்சமா மாறிடுச்சு. ஆனா புது சிருஷ்டிகளுக்கு இருக்கிற ஒழுங்கு என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இதுதான் ஒரு புது சிருஷ்டிக்கு இருக்கக்கூடிய பிரதான நிபந்தனை, ஒழுங்கு. நாம் தேவனுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும், தேவனுக்குரிய காரியங்களுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு புது சிருஷ்டி தேவனுடைய காரியங்களை இரண்டாம் பட்சமாக வைக்கிறாரோ அவர் தன்னை அறியாமலே ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தில் சிக்கி இருக்கிறார். சகோதர சகோதரிகளை, இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் என்பது எப்பேற்பட்ட வல்லமை உள்ளதுன்னா, அது மெல்ல 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 தேவனுக்கும் அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய உறவை கொன்றுவிடும், அழித்துவிடும். சகோதர சகோதரிகளே, அப்ப எவ்வளவு நாம் எச்சரிப்பாய், விழிப்பாய், கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி எச்சரிப்பா இருங்கள், விழிப்பா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், கவனமா இருங்கள். நீங்க புதிய ஏற்பாட்டுல அநேக இடங்கள்ல இந்த வார்த்தைகள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஒருத்தர் மூலமா மட்டுமல்ல, அநேக அப்போஸ்தலர்கள் மூலமாய் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, புது சிருஷ்டியோட வாழ்க்கை ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய வாழ்க்கை, கவனமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை, விழிப்போடு வாழ வேண்டிய வாழ்க்கை. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற அபாயகரமான புதைக்குழிகள் இதெல்லாம். நம்மளை அறியாமையே போய் நம் கால் அதுக்குள்ள சிக்கி நம்ம அதுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிறோம். ஆனா நாம் உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம். அப்ப நாம் இதனாலதான் நாம் எச்சரிப்பாய், விழிப்பாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்ப ஆவியை அணைப்பதற்கு பிரதான 2 காரணங்கள் பார்த்தோம். தேவனோடு, அதாவது செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது, செய்யக்கூடாததை செய்வது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். அதைத்தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இதை கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்கலாம். வாசியை கேட்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 33, 34 வசனங்கள். நீதிமொழிகள் 24, 33, 34. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்கு, இந்த அசட்டை மனப்பான்மைக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் தான் இப்ப நாம் வாசி கேட்ட பகுதி. இந்த வசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, புது சிருஷ்டிகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கு முன்னாடி இருக்கிற பேராபத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறதா இருக்கு. அந்த பேராபத்து என்னன்னா, ஆவிக்குரிய அசட்டைத்தனம் அல்லது சோம்பேறித்தனம். நம்ம வாசிக்கட்ட வசனங்கள்ல தூக்கம், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நித்திரை செய்யட்டும் அப்படிங்கிறது, அந்த தூக்கம் எதற்கு அடையாளப்படுத்தப்படுது? அந்த தூக்கம் எதை குறிக்கிறதுனா, இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை குறிக்கிறது. அப்ப அசட்டைத்தன்மையோட இந்த அசட்டைத்தன்மையோட கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கணும்னா தூக்கத்தை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் போய் படுத்ததே சில பேர் கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு தூங்கிடுவாங்க. சில பேர் கொஞ்ச நேரம் ஆக அப்படியே ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போவாங்க. தூக்கம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு ஆழ்ந்த நித்திரையா மாறிடும். ஏன்னா இந்த வசனத்துல வர்றவர் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் அப்படின்னு ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டார். அப்ப ஆழ்ந்த நித்திரைக்குள்ள ஒருத்தர் போன பின்னாடி அவர் தன்னை சுற்றி நடக்கிற எந்த காரியமுமே அவருக்கு தெரியாது, இல்லைங்களா? நான் ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டேன்னா என்னை சுத்தி என்னன்னா இருந்தாலும் தெரியாது. நான் தன்னுணர்வு அற்ற நிலைக்கு போயிடுவேன். இதே கேரக்டர் தான்
ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துல இருக்கு. ஒருத்தர் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்குள் போகிறார் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரை ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போற மாதிரி ஆழ்ந்த சோம்பேறித்தனத்துக்குள்ள போயிடுவார். அப்ப அவருக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்த உணர்வு இல்லாம போயிடும். நாம ஜெபிக்கணும், அது தேவன் திருப்திப்படுகிற வண்ணமாய், தேவன் சந்தோஷப்படுகிற வண்ணமாய் ஜெபிக்கணுங்கிற அந்த உணர்வு இருக்காது. தேவனுடைய சத்தியங்களை படிக்கணும், பசிதாகத்தோடு படிக்கணும், அதை தியானிக்கணும், அதை தன்னுடைய வாழ்க்கையில அப்ளைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்காது. தேவனை குறித்து அவருடைய மகத்துவங்களை குறித்து இடைவிடாமல் நாம் சிந்திக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்காது. ஏன்னா அவர் ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டார், ஆழ்ந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்குள்ள போயிட்டார். அப்படி போனவங்களுக்கு இந்த உணர்வற்ற தன்னுணர்வற்ற ஆவிக்குரிய தன்னுணர்வற்ற நிலையில் அவர் இருப்பார். ஒருத்தர் இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்த ஒரு புது சிருஷ்டி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அசட்டை அப்படிங்கிற அதோடைய பொருளை இப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா இதை புரிஞ்சுக்கலாம். அசட்டை அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் ஆங்கிலத்துல நெக்லெக்ட் அப்படின்னு வருது. அசட்டைன்னு சொல்லலாம், சோம்பல்னு சொல்லலாம். இதுக்கு இப்படி பல அறிஞ்சொற்பொருட்கள் இருக்கு. அப்போ அசட்டை என்பதுக்கு ஆங்கிலத்துல நெக்லெக்ட்னு வருது. அந்த நெக்லெக்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பார்த்தோம்னா கீப்பிங். இப்ப எப்பவுமே ஒரு வார்த்தை அதற்கான எதிர் வார்த்தை, இது ரெண்டையுமே நாம பார்க்கும்போது இதை நான் உங்களுக்கு ஒரு க்ளூவா சொல்றேன். அந்த காரியத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே வேதாகமத்திலேயோ அல்லது நம்ம வால்யூம்ஸ்ல படிக்கும்போது ஒரு வார்த்தை புரியலைன்னா அந்த வார்த்தைக்கு எதிர் வார்த்தை என்னன்னு பாருங்க. எதிர் வார்த்தை பார்த்தீங்கன்னா அழகா இந்த வார்த்தையினுடைய பொருள் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப நெக்லெக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர் வார்த்தை கீப்பிங். சரி, இப்ப நெக்லெக்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்னென்ன அர்த்தம் வருதுன்னா புறக்கணிக்கிறது, மதியாமல் இருப்பது, அடுத்து பாராமுகமா இருப்பது. பாத்துக்குங்க, அசட்டை அல்லது ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்கு வர்ற ஆங்கில வார்த்தை நெக்லெக்ட். அதுக்கான பொருள் என்ன தமிழ் அப்படின்னா புறக்கணிக்கிறது, பாராமுகமா இருப்பது, அதை மதிக்காம இருப்பது. இதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னன்னா கீப்பிங். கீப்பிங்னா என்ன அப்படின்னா பாதுகாத்து வைப்பது, தன்னிடத்தில் வைத்திருப்பது. இப்ப ரெண்டுக்கு புரியுங்களா? புறக்கணிக்கிறது, தன்னிடத்தில் வைத்திருப்பது, பாராமுகமாய் இருப்பது, அடுத்து இன்னொன்னு பாதுகாத்து வைப்பது. இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். நாம் எதை வைத்திருக்கணும், எதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனோடு முத அவருடைய மகாபரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டு அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ண பார்த்தீங்களா இருதயத்தில். அந்த உடன்படிக்கையை எப்போதுமே நாம் பாதுகாத்து வைக்கணும், நம்மிடத்தில் வச்சிருக்கணும். அந்த உணர்வை நாம் எப்பவுமே பாதுகாத்து வச்சிருக்கணும். அந்த உணர்வை ஒருபோதும் புறக்கணிச்சிடக்கூடாது, ஒருபோதும் அதை பாராமுகமாய் இருந்துடக்கூடாது, ஒருபோதும் அதை மதிக்காம இருந்துடக்கூடாது. புரியுதுங்களா? நான் இப்ப எதிர் வார்த்தைக்கும் கனெக்ட் பண்ணி பேசுறேன், அதனுடைய பொருளுக்கு கனெக்ட் பண்ணி பேசுறேன். ரெண்டாவது, அர்ப்பணம் செய்த உடனே அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் இந்த ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்கிற வரைக்கும் ஆவிக்குரிய பொறுப்புகள், கடமைகள் அவருக்கு முன்னாடி இருக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செய்ய வேண்டியவைகள். ஆழ்ந்த ஜெப வாழ்க்கை, ஆழ்ந்த வேத தியானம், தேவனை பற்றி ஆழ்ந்த சிந்தனை. அடுத்து முக்கியமா இவைகளை நாம் சரியான விதத்தில் செஞ்சாதான் கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை நாம் கட்டி எழுப்ப முடியும். அடுத்து சபைக்கான ஊழியம், சகோதரர்களுக்கான ஊழியம், இது எல்லாமே அதை தொடர்ந்து வருது. இந்த ஆவிக்குரிய வேலைகள், இந்த பொறுப்புகளை நாம் பாதுகாக்கணும், நாம் நம்மிடத்தில் வைத்திருக்கணும். இதுக்கு எதிர்ச்சொல், இதை நாம் புறக்கணிச்சிடக்கூடாது, இதை நாம் பாராமுகமா இருந்துடக்கூடாது. பார்த்துட்டு பார்க்காம போறான்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், பார்த்துட்டு பாராமுகமா இருக்கும் பாத்தீங்களா? அப்படி நாம் இருந்துடக்கூடாது. இந்த காரியங்களை நாம் மதிக்காம இருந்துடக்கூடாது, கனப்படுத்தாம இருந்துடக்கூடாது. இது எல்லாமே ஆவிக்குரிய பாதுகாப்பு நமக்கு, சகோதர சகோதரிகளே. அடுத்து நாம் தேவன் மேல வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம்,
அவர் மேல் வைத்திருக்கிற அந்த உற்சாகம், அந்த பேரன்பு, இதை எல்லாமே நாம் எப்போதுமே நமக்குள் வைத்திருக்கணும், எப்போதுமே நாம் பாதுகாக்கணும். அதற்கு எதிர்ச்சொல்ல பொருத்தி பார்த்தோம்னா, இதை எப்போதும் நாம் புறக்கணிச்சிடக்கூடாது, எப்பவுமே இதை பாராமுகமா இருந்துடக்கூடாது, மதிக்காம இருந்துடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, இப்ப புரியுதுங்களா? ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி அதை எப்படியெல்லாம் நாம் மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் 7ஆம் சபையின் காலகட்டம் சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, அதுதான் உண்மை. இன்றைக்கு அந்த மற்ற 6 சபை காலகட்டங்களை விட 7ஆம் காலகட்ட சபை தான் மிக செழிப்பான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன செழிப்பு அப்படின்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாத செழிப்பு. இன்றைக்கு நாம் மத்தியானத்தில் நடுப்பகலில் பிரகாசிக்கும் சூரிய வெளிச்சத்தை போன்ற வெளிச்சத்தை இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலம் எல்லாம் வழிஞ்சு பாதத்தில் வந்து தேங்கி நிக்குது. அப்ப எவ்வளவு ஆசீர்வாதம் இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். எப்பேற்பட்ட ஆசீர்வாதமான செழிப்பான காலகட்டத்தில் இன்னைக்கு நாம் பாத அங்கங்களாகிய நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மற்ற 6 காலகட்டங்களை விட இன்னைக்கு நாம் செழிப்பான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே போல மற்ற 6 காலகட்ட சபைகளை விட மிகவும் அபாயகரமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அதிக செழிப்பான காலகட்டமும் இதுதான், அதிக அபாயம் நிறைஞ்ச காலகட்டமும் இதுதான். ஏன், எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா, 7 சபை காலகட்டங்கள்ல 2 சபை மட்டும் தேவனிடத்தில் எந்த கண்டிப்பையும் பெறல, பாராட்டை மட்டுமே பெற்றாங்க. புரியுங்களா? அது யாரு? பிலதெல்பியா, சிமிர்னா, 2 பேர். மீதி 5 காலகட்ட சபைகளுமே தேவனிடத்தில் கண்டிப்பு பெற்றாங்க. அந்த 5லயுமே 5ஆம் காலகட்ட சபையாகிய லவோதிக்கேயாவை தவிர மற்ற 4மே கண்டிப்பை பெற்றாங்க. இந்த லவோதிக்கேயா சபையின் தூதன் மாத்திரம்தான் கண்டிப்போடு கூட சேர்த்து ஒரு கடினமான வார்த்தையும் பெற்றாங்க. அது மற்ற 4 சபையும் பெறல. வாசியை கேட்கலாம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆம் சகோதர சகோதரிகளே, அந்த 4 சபைக்கும் நீ இதை சரி பண்ணு தான் சொன்னார். இந்த குறை உங்ககிட்ட நான் பார்க்கிறேன், இதையெல்லாம் சரி பண்ணு, நீ சீர்திருத்திக்கோ, அப்படித்தான் சொல்லி பார்த்தோம். ஆனா லவோதிக்கேயா சபை மட்டும்தான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டுருவேன். இது எப்பேற்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு செய்தி, ஆண்டவருடைய இருந்து நம்ம கேட்ட செய்தி. அப்போ 7ஆம் காலகட்ட சபை எப்பேற்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நாம் அதனுடைய சீரியஸ்னஸை உணரணும். பொதுவா ஆவிக்குரிய அசட்டைத்தனம், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் உள்ளவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அந்த லவோதிக்கேயா சபையை குறித்து அந்த வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்க தனிப்பட்ட விதத்தில் வாசித்து பாருங்க. எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்க ஐஸ்வர்ய சம்பன்னர்கள், நாங்கள் திரவிய சம்பன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே எப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட் நாங்க தான் இன்னைக்கு மெய்யான சத்தியத்தை பெற்றிருக்கிறோம், நாங்க தான் இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்றவர்களை குறித்து நம்ம கம்பேர் பண்ணி நாமளே நினைச்சுக்குவோம், சொல்லிக்குவோம். நாங்க தான் தேவனுடைய ஜனங்கள், இன்னைக்கு நாங்க தான் உண்மையான சத்தியத்தை பெற்றிருக்கிறோம், நாங்க தான் சபை வாய்ப்புக்கு போக போறோம், 144,000 ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்படியெல்லாம் நாங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னர்கள், திரவிய சம்பன்னர்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, சத்தியம் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு, அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா நம்முடைய பார்வையில் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்னா, நிர்வாணிகளா இருக்கிறோம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, நீ ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துல இருந்துகிட்டு
ஆவிக்குரிய அசட்டை மனப்பான்மையில இருந்துகிட்டு, நீ சுய திருப்தியில இருந்துகிட்டு, உனக்கு நீயே நான் ஐஸ்வர்ய சம்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனா ஏன் பார்வையில நீ ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துல இருக்கிற. நீ என்னோடு கூட உள்ள உறவை சரியாக பராமரிப்பதற்கான முயற்சியே இல்லாம இருக்கிற. ஆனா நீ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லி மாறு தட்டிக்கிட்டு இருக்கிற. நான் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணப்படக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி 7ஆம் காலகட்ட சபையை கர்த்தர் எச்சரிக்கிறார். சகோதர சகோதரிகளே, அப்ப நாம் எவ்வளவு விழிப்பா இல்லாவிட்டால், எச்சரிக்கையா இல்லாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையை நாமே சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்யாவிட்டால் நாம் இந்த அபாயத்துக்குட்பட்டவர்கள், கர்த்தருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணப்பட்டு போகக்கூடிய அபாயகரமான நிலையில் இருப்பவர்களாய் மாறிவிடுவோம். நாம் பெற்றிருக்கும் பரிசுத்த ஆவியின் அக்கினியை, அந்த ஆவியை, அந்த ஒளியை அணைத்து விடக்கூடியவர்களாய் இருப்போம். சகோதர சகோதரிகளே, நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். சரி, இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்கு, அஷ்டைத்தனத்துக்கு என்ன காரணம் சொல்லி இப்ப பார்க்கலாம். இப்ப காரணங்களா பார்த்துட்டு இருக்க, இது ஒரு செயின் லிங்க் மாதிரி போயிட்டு இருக்குது. நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஆவியை அணைத்தல்னா என்னன்னு பார்த்தோம். ஆவியை அணைந்து போவதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம். அந்த காரணங்களுக்கு என்ன காரணம்னு தான் நம்ம அசட்டைத்தனம், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம்னு பார்த்துக்கிறோம். இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் ஒருத்தருக்குள்ள உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்ப அதற்கான காரணத்தை நாம் தேடி கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஒரு பொருள் சூடாவே இருக்கணும்னா அது நெருப்போடு தொடர்புல இருந்தா தான் சூடாவே இருக்கும். இப்ப நம்ம சாப்பாடு செய்யறோம், இறக்கி வைக்கிறோம், கொஞ்ச நேரம் சூடா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சட்டி சூடாக்குற வரைக்கும் உள்ள இருக்கிற சோறு சூடா இருக்கு. அந்த சட்டி முதல் குளிர ஆரம்பிக்கும், அப்புறம் உள்ள இருக்கிற கண்டென்ட் குளிர ஆரம்பிச்சிடும். அப்ப நெருப்பும் அந்த பொருளும் தொடர்பு துண்டிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா குளிர ஆரம்பிச்சிருது. இந்த குளிர் அப்படிங்கிறது தான் நம்ம ஆவிக்குரிய சோம்பேறித்தனம்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வெதுவெதுப்பான நிலைமையிலிருந்து அடுத்து குளிரான நிலைக்கு போறது. அப்போ நாம் அர்ப்பணிக்கப்பட்ட நமக்கு முன்னாடி ஆவிக்குரிய கடமைகள், பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். பார்த்தீங்களா? ஜெபம், வேத தியானம், தேவனை சிந்தித்தல், இப்படிப்பட்ட முக்கியமான காரியங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? அந்த காரியங்கள்ல நாம் தொடர்பு இல்லாமல், தொடர்பு அருந்திருக்கும் போது, புரியுதுங்களா? டச் இல்லாம அருந்திருக்கும் போது நம்முடைய வெப்பம், நமக்குள் இருக்கும் அந்த தீ அப்படியே குளிர்ந்து 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 அணைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அப்ப ஆவிக்குரிய அஷ்டத்தனமுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய கடமைகள், பொறுப்புகளில் நாம் தொடர்பு அற்று போகும்போது அந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் நமக்குள் வந்துவிடும். இதை நாம நல்லா கவனமா வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, இன்றைக்கு நாம் ஒரு அவசரமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜெட் வேகத்துல காலங்கள் போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல தேவனுக்கென்று நாம் நேரத்தை மீட்டெடுக்காத போது, நேரத்தை நாம் சம்பாதிக்காமல் இருக்கும் போது அந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை நமக்குள் நாம் அனுமதிக்கிறோம். புரியுங்களா? அப்ப நேரத்தை மீட்டெடுப்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா 5 தாளந்துகள்ல யாருமே என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாத தாளந்து நேரம். இது எல்லாருமே கொடுக்க முடியும். அந்த நேரத்தை ஒருவர் மீட்டெடுக்காமல் இருக்கிறார் என்றால் எதற்காக? இதற்கு முன்னாடி பார்த்த அந்த காரணத்துக்காக. ஆவிக்குரிய வேலைகள், பொறுப்புகளாகிய ஜெபம், வேத தியானம், தேவனோடு தனித்திருத்தல், தேவனை பற்றி சிந்தித்தல், இந்த காரியங்களுக்கு ஒருத்தர் மீட்டெடுப்பதற்கு நேரத்தை மீட்டெடுக்காமல் இருக்கும் போது இந்த 2வது காரணத்தினால ஒருவருக்குள் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் வந்துவிடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள், செல் எல்லாமே சொல்லலாம். அதிகபட்சம் இன்னைக்கு டாப்ல இருக்குது செல் தான். இந்த நவீன தொழில்நுட்பங்கள் நம்முடைய நேரத்தை அழகாக மீட்டு கொண்டிருக்கு. புரியுதுங்களா? நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இந்த நவீன தொழில்நுட்பங்கள் அவைகள் மீட்டெடுத்துட்டு இருக்கு. அவைகளுக்காக நாம் மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு அவலகரமான செய்தி. கொஞ்ச நேரம் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு வேதத்தை தியானிக்கலாம், இல்ல சிறிது நேரம் நாம் ஜெப சிந்தையோடு இருக்கலாம், சில நேரம் தேவனை தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகாது. இயல்பாவே நம்முடைய மாம்சம் டக்குன்னு எடுத்து, இது எல்லாருக்கும் உள்ளது, அதாவது நாமும் விதிவிலக்கல்ல, எல்லாருமே செல் எடுப்போம். ஏதாவது ஒரு சோசியல் மீடியா போய் இன்னைக்கு என்ன செய்தி, தவறானதை பார்க்கல என்னாலும்
உலக விஷயங்கள்ல ஏதோ ஒன்று நம்ம பார்ப்போம். அதுக்கு காட்டுகிற ஆர்வம் ஆவிக்குரிய பொறுப்புகளுக்கு காட்டுறோமா, ஆவிக்குரிய கடமைகளுக்கு காட்டுறோமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்தாலே நாம் நமக்குள் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை அனுமதித்திருக்கிறோமா அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதற்கான விகிதாச்சாரம், எதற்கான ஆவிக்குரிய வேலைகளுக்கு நீங்க மீட்டெடுக்கிற நேரத்துக்கு விகிதாச்சாரம் போடுங்க. மற்ற நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்துவதற்கு, மற்ற காரியங்களுக்கு, இந்த ஆவிக்குரிய வேலைகளை தவிர மற்ற காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்துகிற நேரத்துக்கு ஒரு விகிதாச்சாரம் போடுங்க. இதுல எந்த விகிதாச்சாரம் அதிகமா இருக்கோ, நீங்க வலது பக்கத்தில் இருக்கும் ஆவிக்குரிய வேலைகளுக்கான விகிதாச்சாரம் அதிகமா இருந்தா நல்லது. நீங்க ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தோடு எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அதை தவிர ஆப்போசிட்ல இருக்கிற பகுதியில் உங்களை விகிதாச்சாரம் அதிகமா இருந்துச்சுன்னா, சகோதர சகோதரிகளை நாம் எச்சரிக்கை அடையணும். நான் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தில் இருக்கிறேன், சிக்கி இருக்கிறேன், என் கால் அந்த புதவுலியில மாட்டிருச்சு, இதை நான் கண்டுக்காம விட்டேன்னா இன்னும் சிறிது கொஞ்ச காலத்தில் நான் மூழ்கிருவேன், எனக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியை நான் முற்றிலும் அணைத்து போடுவேன். ஆனா நான் சபையில் இருப்பேன், சுரேஷுங்கிற பேர்ல ஒரு அங்கமா இருப்பேன், கன்வென்ஷன் போவேன், எல்லாமே பண்ணுவேன், நான் சபையில் ஒரு அங்கம். தேவனுடைய பார்வையில் நான் வாந்தி பண்ணிப்பட்டு போன ஒரு நிலையில் இருப்பேன். அப்ப ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் எவ்வளவு வீரியமானது, எவ்வளவு எச்சரிப்பா இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ரொம்ப ரொம்ப இந்த ஓட்டத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். அஜாக்கிரதையா இருந்தோம்னா இப்பேற்பட்ட அபாயம், புதைகுழி நமக்கு முன்னாடி இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய அந்த வேலைகளுக்கு, அந்த பொறுப்புகளுக்கு நாம் நேரத்தை கொடுக்கலைன்னா நாம் பலி செலுத்தணும். பார்த்தீங்களா, நாம் ஒவ்வொரு நாள் போராடுறோம். பார்த்தீங்களா, நம்முடைய பழைய மனுஷனும் அவனுடைய சிந்தையும் மீண்டும் வலுப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய நோக்கம் என்ன? அதை நாளுக்கு நாள் உள்ளான மனிதனில் பெருக வேண்டும், புறம்பான மனிதன், அதாவது மாம்சத்தை நாம் அழிக்க வேண்டும். இது பெருகணும், இது சிறுகணும், இதுதான் நம்முடைய லைஃப். ஆனா ஆவிக்குரிய வேலைகளுக்காக நாம் நேரத்தை மீட்டுக் கொள்ளாது இருக்கும் போது இது அப்படியே ஆப்போசிட்ல நடக்கும். ஆவிக்குரிய மனுஷன் அப்படியே சிறுகி போயிட்டு இருப்பாரு, பழைய மாம்சம் அப்படியே புஷ்டி ஆகிட்டே இருப்பார். இந்த ஒரு எச்சரிப்பு நமக்கு இருக்கு. இப்ப ஆவிக்குரிய அசட்டைத்தனம், ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ ஒருத்தருக்குள்ள ஆவிக்குரிய இந்த சோம்பேறித்தனம் இருந்தா அதனால அவருக்கு என்ன விளைவுகள் வரும்னு சொல்லி பார்க்கலாம். சத்தியத்தை படிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, சகோதரர்களோடு ஐக்கியப்படுறதுல, கேரக்டரை வளர்க்கறதுல அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை குறைக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜெபம் பண்றதுல எனக்கு ஆர்வம் இல்லாம நான் இருக்கிறேனா? இல்ல நீங்க யாரும் ஆர்வம் இல்லாம இருக்கீங்களா? சத்தியத்தை படிக்கிறதுல நீங்க யாரும் ஆர்வம் காட்டாம இருக்கிறீங்களா? கேரக்டரை வளர்க்கறதுல ஆர்வம் காட்டாம இருக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளே, நமக்குள் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் உள்ள வந்துருச்சு. அந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. ஆவிக்குரிய வேலைகளில் ஒருவர் உற்சாகமற்று இருப்பது அவருக்குள் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் இருப்பது என்பதற்கான அறிகுறி. இதை நாமளே கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாது. இரண்டாவது, முக்கியமா நம்முடைய நோக்கத்தை மங்க செய்கிறது. நம்முடைய நோக்கம் என்ன? நாம் தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் பங்கடைதல். நம்முடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவை போல் நாம் குணலட்சணத்தில் வளர்ந்து அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்து அவரோடு கூட தலையாகவும் சரீர அங்கங்களாகவும் இணைந்து தேவன் இந்த மனு குலத்துக்கு அருள போகிற அந்த மாபெரும் திரும்ப கொடுத்ததிலே அந்த ஆசீர்வாதத்தில் மகா பெரிய பணியை செய்ய போகிறோம். அதில் நான் ஒரு பங்கை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கம் தான் நம்முடைய நோக்கம். இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் அந்த நோக்கத்தை மங்க வச்சிரும். எப்பேற்பட்ட அதுக்கு ஒரு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? அப்ப நாம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இன்னைக்கு ஆயத்தமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த ஒரு மாபெரும் பாக்கியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போக செய்கிற காரியம் எதுனா இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். இதை குறித்து நாம உன்னத பாட்டுல நம்ம அழகா வாசிக்கலாம். வாசிக்க உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன்,
என் வெள்ளை போளத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள், பிரியமானவர்களே, குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியிலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசிக்கட்ட இந்த வசன பகுதியானது நாம் அடிக்கடி வாசித்து நம்ம நாமளே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும், எச்சரிப்பூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல நாம இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தினுடைய வீரியத்தை நாம் பார்க்க முடியும். அதாவது மணவாளன் வந்தார், அவர் மணவாட்டியை சந்திக்கும்படி அவர் கூப்பிட்டார். இந்த மணவாட்டி என்ன பண்ணிட்டாங்க, உள்ள போய் வஸ்திரத்தை கழட்டிட்டு காலு கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு படுத்துட்டாங்க பெட்ல. ஆனா மணவாளன் கதவை தட்டுறாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்கணும், எழுந்து போய் டக்குன்னு உடனே கதவை திறந்திருக்கணும். ஆனா இவங்க அதை செய்யல. என்ன சொல்றாங்க, நான் இப்பத்தான் என் வஸ்திரத்தை எல்லாம் கழட்டினேன், என் காலு கையெல்லாம் நான் இப்பத்தான் சுத்தம் பண்ணினேன். இப்ப இறங்கி வரணும்னா நான் அந்த வஸ்திரத்தை திரும்ப உடுத்தணும், காலு கையெல்லாம் அழுக்காகும், திரும்ப நான் கலட்டணும், கழுவணும், இவ்வளோ வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க. நேசர் கூட்டு பார்க்குறாரு, இவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிறிது நேரத்தில் நேசர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க பார்க்குறாங்க, கதவை திறந்து பார்த்தா நேசர் இல்லை. இந்த இடத்துல அவங்க செய்த அந்த காரியத்துக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்கான ஒரு அருமையான உதாரணம். இன்றைக்கு ஆவிக்குரிய மணவாளன், நம்முடைய மணவாளன் நம்மை தட்டிக்கிட்டு தான் இருக்கார். நாம இதுவரைக்கும் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஆவிக்குரிய பொறுப்புகளை, இந்த ஆவிக்குரிய வேலைகளை உற்சாகமாய் நாம் செய்யாமல் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை சேர்த்துடுவார். அந்த காலம் வரும்போது நம்ம போய் பார்க்கும்போது அங்க மணவாளன் இருக்க மாட்டார். அப்ப இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலப்பகுதி என்னன்னா, மணவாளன் சத்தத்தை கேட்டு அவருக்கு கதவை திறந்து அவரை சந்திக்கிற காலம். அவரை எப்படி சந்திக்க முடியும்னா, அவருடைய சத்தம் என்ன அப்படின்னா, அவரோடு கூட ஐக்கியப்படுதல், அவரை சந்திப்பது, அவரோட கை கோர்ப்பது. அவரோடு ஐக்கியப்படணும்னா நம்முடைய ஜெப வாழ்க்கை, வேத சத்தியத்தை தியானித்தல், நம்முடைய கேரக்டர் வளர்த்தல், இதெல்லாமே நாம இப்போ உற்சாகமாய் செய்யணும். அப்படி செய்யாத பட்சத்துல அங்க எப்படி அவங்க பெட்டில படுத்துக்கிட்டே இதெல்லாம் பண்ணணும்ட்டு போய் லேட் பண்ணி காலம் கடத்தி அப்புறம் போய் பார்க்கும்போது மணவாளன் போயிட்டாரோ, அதே மாதிரி நாம் இந்த வேலைகளை இப்போது சோம்பேறித்தனத்தினால செய்யாம காலம் கடத்திக்கிட்டே இருந்தோம்னா மணவாளன் கையை பிடிப்பதை நாம் இழந்து விடுவோம். நாம் ஆசைப்படுவோம் மணவாளன் கையை பிடிக்கணும்னு. நாம் நம்முடைய நேரத்துல போய் எந்திரிச்சு பார்ப்போம், அங்க மணவாளன் கையை பிடிக்க இருக்க மாட்டார். சகோதர சகோதரிகளே, இதே ஓமையத்தை மத்தேயு 25 வாசிக்க வேணாம், 25ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற 10 கன்னிகைகள் ஓமையில். புத்தியுள்ள 5 கன்னிகைகள் அவங்க ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்கு விலக்கி தங்களை பாதுகாத்து கொண்டாங்க. ஆவிக்குரிய வேலைகள் அவங்க சரியான விதத்துல இருந்தாங்க. மற்ற 5 புத்தியில்லா கன்னிகைகள் அவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு, நான் இப்பத்தான் ஆடையை கழட்டினேன், இப்பத்தான் கால்கையை சுத்தம் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்பாங்க. மணவாளன் போயிடுவாரு, திரும்பி பார்த்தா மணவாளன் இருக்க மாட்டாரு. அந்த வகுப்பார் யார் அப்படின்னா, ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்த வகுப்பார். அப்ப நாம் எப்படிப்பட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். புது சிருஷ்டிகளை பொறுத்தளவுக்கு
பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, காலத்தை அதாவது பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிறது. அது இங்க அப்படியே கரெக்டா பொருந்தும். நாம் இன்றைக்கு கொடுத்த நாளை நம் மணவாளனை சந்திப்பதற்கு ஏற்ப மணவாட்டியை நம்மை அலங்கரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு கொடுத்த நாளை நாம் புறக்கணித்தோமானால், இப்படியே ஒவ்வொரு நாளும் புறக்கணித்து கொண்டே இருந்தோமானால் நாம் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தில் சிக்கி இருக்கிறோம். நாம் ஒரு நாள் ஆசைப்பட்டு கையை பிடிக்கலான்னு போவோம், மணவாளன் இருக்க மாட்டார் கையை பிடிப்பதற்கு. சகோதர சகோதரிகளே, மணவாளன் கதவை தட்டும் போது செவி கொடுக்காமல் தன் படுக்கையில் கவனமில்லாமல் படுத்திருந்தாள். யாரு? அந்த மணவாட்டி. மணவாட்டியினுடைய வாய்ப்பு தொலைந்து போனது. இன்னைக்கு நாம் எல்லாருமே மணவாட்டி வகுப்பாராகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது, தொலைந்து போக விட்டுறக்கூடாது. எதனால? ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தினால. நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருந்து இந்த ஒரு கொடூரமான ஒரு அபாயகரமான ஒரு குணலட்சணத்துக்கு நாம் எதிர்த்து கவனமாயிருந்து போராட வேண்டியது அவசியம் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை நான் எப்படி மேற்கொள்றது? அதுக்கு சொல்யூஷன் வேணும் இல்லைங்க. அது ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் என்னன்னு பார்த்துட்டோம், அதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்துட்டோம், அதற்கான விளைவு என்னன்னு பார்த்துட்டோம். சரி, இந்த ஒரு ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் எனக்குள்ள இருக்குது, இதை நான் எப்படி எதிர்கொள்றது, எப்படி இதுல இருந்து நான் வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எபேசு சபைக்கு சொன்ன அந்த காரியம்தான். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் புதுப்பிக்க வேண்டும். அதாவது எல்லாமே நம்முடைய கையில தான் இருக்கு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை காத்து கொள்வதும் நம்ம கையில இருக்குது, அதை இழந்து விடுவதும் நம்ம கையில தான் இருக்குது. ஒருவேளை நாம் இழந்து விட்டோமானால் அதை மீட்டெடுப்பதும் நம்முடைய கையில தான் இருக்கு. அப்ப ஒருவர் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிப்பாரானால் அவர் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஆதியில் கொண்டிருந்த அன்பை அவர் மீட்டெடுக்கணும். ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்ன அப்படின்னா, நாம் முத இந்த மகா பரிசுத்தமான சத்தியத்தை கேட்கும்போது நமக்குள்ள உள்ளத்துல பொங்கி வளர்ந்துச்சு பார்த்தீங்களா? இது ஒவ்வொருத்தருமே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் அந்த டச்சை நம்ம பார்த்திருப்போம். நமக்குள்ள அந்த தேவன் மேலே கிறிஸ்து மேல பொங்கி வளைஞ்ச அந்த அன்பு, அந்த பக்தி, வைராக்கியம். இனி இந்த சத்தியத்துக்காகத்தான் வாழ்வேன், நீ நான் சாகிற வரைக்கும் இந்த சத்தியத்துல தான் இருப்பேன், என் தேவனை எதுவும் என்னை விட்டு பிரிக்க முடியாது மரணத்தை தவிர. அப்படியெல்லாம் நாம எப்படி பொங்கி வளைஞ்ச ஒரு அக்னி தீப்பிளம்பா இருந்தோம். அதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட மற்றும் ஆவிக்குரிய வேலைகளான அந்த ஜப வாழ்க்கை, சத்தியத்தை படிக்கிறது, ஊழியம் செய்கிறது போன்ற எல்லா ஆவிக்குரிய பொறுப்புகளையும் நாம் பக்தி வைராக்கியத்தையும் உற்சாகத்தையும் நாம் ஏற்படுத்தணும், நாம் ஏற்படுத்த வேண்டும். வேற யாரும் ஏற்படுத்துவாங்களா? இல்ல, நான் ஏற்படுத்தணும். என் பசிக்கு நான் சாப்பிடணும், என் தாகத்துக்கு நான் தண்ணி குடிக்கணும். நான் மணவாட்டியாய் மணவாளன் கையை பிடிக்கணும்னா, ஒருவேளை நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டிருந்தேன்னா, எனக்குள்ள ஒருவேளை ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் இருந்தா அதை புதுப்பிப்பதற்கு, அதுல இருந்து நான் வெளியே வருவதற்கு நான் தான் இதை செய்யணும். சகோதர சகோதரிகளே, மாம்ச சிந்தையை உயிர்ப்பித்து, நம்முடைய மாம்ச சிந்தைக்கு பத்திலா அதை நாம அழிக்கணும்னு ஒப்பு கொடுத்துக்கிறோம். அதை உயிர்ப்பித்து ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணக்கூடிய நவீன வாழ்க்கையையும், நேரத்தை திருடக்கூடிய நம்முடைய கவனமெல்லாம் மணவாட்டி ஆகணும், மணவாளன் கரங்களை பிடிக்கணும். அந்த கவனத்தை திசை திருப்பக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களையும் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆக்கிரமிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதுதான் முக்கியம். இங்கேயும் நாம தான் பொறுப்பாளிகள். நான் இடம் கொடுத்தா தான் என் கவனத்தை திசை திருப்புறதுக்கு நவீன காரியங்களை எனக்குள்ள அனுமதிக்க முடியும். ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நிலையும். அந்த ஊசி நாம தான், அவங்க தான். அப்போ நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நேரத்தை ஜெயிப்பதற்கும், சத்தியத்தை படிப்பதற்கும், ஊழியம் செய்வதற்கும், கேரக்டரை வளர்ப்பதற்கும், மொத்தத்தில் சொல்ல போனா தேவனுக்காக, அந்த தேவனுடைய அந்த வட்டத்துக்குள்ள இருப்பதற்காக நாம் நேரத்தை மீட்டெடுக்கணும். நாம் பிழைப்புக்காக, ஜீவனத்துக்காக வேலை செய்தே ஆக வேண்டும். நியாயமான காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவழிச்சே ஆகணும்.
ஆனா நமக்குன்னு கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்ட் டைம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரெஸ்ட் டைம்ல எவ்வளவு காரியங்கள் தேவனுக்கு உரியது அல்லாத காரியங்களுக்கு நாம் செலவழிச்சிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் நாம் தேவனுக்குரிய காரியங்களுக்காக நாம் மீட்டெடுக்கும் போது நமக்குள்ள இருக்கும் சோம்பேறித்தனத்தை நாம் துரத்தி அடிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய பாத அங்கங்களாய் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கொடிய காலத்தில் பக்தி வைராக்கியத்தையும் உற்சாகத்தையும், அதாவது ஆதியில நமக்கு தேவன் மேலே கிறிஸ்து மேல கொண்டிருந்த அன்பையும் காத்து கொள்றோம் பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய சோதனையா, பிரதான சோதனையா. நாம சோதனைனா அப்படி வரும் இப்படி வரும் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் டாப் சோதனை, தலைமையான சோதனை என்னன்னா இந்த ஆதி அன்பை காத்துக்கொள்வது. இந்த ஆதி அன்பை காத்துக்கொள்றதுக்கு வேட்டு வைப்பது தான் விஷம், சயனைடு தான் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். அப்ப இந்த ஆவிக்குரிய உற்சாகத்தையும் ஜாக்கிரதையையும் பக்தி வைராக்கியத்தையும், அதாவது ஆதி அன்பையும் காத்துக்கொள்றதா இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிறதான மாபெரும் சோதனை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இந்த சோதனைகள் நாம் ஜெயிக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம், பரிசுத்த ஆவிதான் நாம் பெற்றிருக்கும் அந்த ஒளி. அந்த ஒளியை நாம் அணைத்து விடக்கூடாது. அந்த ஒளியை அணைப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கு. நாம் செய்யக்கூடாததை செய்வது, உலகம், மாமிசம், பிசாசு, சுயத்துக்கு இடம் கொடுப்பது. அடுத்து செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது, அதாவது ஜெபிக்காமல் இருப்பது, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, வேதத்தின் மேல் பிரியமில்லாமல் சத்தியத்தை படிப்பதில் அஜாக்கிரதையா இருப்பது, கேரக்டரை வளர்ப்பதில் அஜாக்கிரதையா இருப்பது, தேவனை பற்றி சிந்திப்பது அஜாக்கிரதையா இருப்பது. இந்த 2 பிரதான காரியங்களுமே ஆவியை, பரிசுத்த ஆவியை அணைப்பதற்கான பிரதான காரியங்கள். இந்த 2 காரியங்களை நாம் சரி செய்யணும். இந்த 2 காரியங்களுக்கு காரணமா இருக்கிற ஒரு பிரதான காரணம் தான் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். அந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தினுடைய கேரக்டரை நம்ம பார்த்துருக்கிறோம். அது நமக்குள்ள வரும்போது அந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் ஒருவருக்குள்ள வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அது என்ன விளைவை நமக்குள்ள உண்டாக்கும்னு சொல்லி பார்த்தோம். இறுதியாக அந்த சோம்பேறித்தனத்தை நாம் எப்படி ஜெயம் கொள்வதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சிந்தையில் வைத்து நாம் ஒரு சரியான வாழ்க்கை வாழணும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பு, இது சாதாரண வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அந்த நோக்கத்தை நாம் அடிக்கடி நமக்கு முன்னாடியே வச்சிருக்கணும். எப்பேற்பட்ட நோக்கத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தொடர்ந்து நமக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, அதாவது ரேஸ் குதிரை இருக்கு பாத்தீங்களா? அந்த ரேஸ் குதிரைய ஒரே நாள்ல ரேஸ் குதிரையா மாறாதான். அது குழந்தைய குட்டிய அம்மா வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து அந்த ரேஸ் குதிரைக்கு முன்னாடி அந்த ரேஸ் குதிரையோட போட்டாவை மாட்டி வச்சிருவாங்களாம். அந்த வயிற்றுல இருக்கும் போதே அந்த தாய் அம்மா அந்த ரேஸ் குதிரையோட போட்டாவை பார்த்துக்கிட்டே இருக்கு பல ஆங்கிள். அதை பார்த்து 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 போது கருவில் வளரும் அந்த குதிரை குட்டியும் அப்பேற்பட்ட தன்மை உள்ளதா மாறுமா. அப்ப அம்மா பார்க்கிற பார்வையே அந்த குட்டிக்குள்ள அவ்வளவு ஒரு தாக்கத்தை உருவாக்குது. ஏன்னா அதனுடைய நோக்கம், அந்த வளர்க்கிற ஓனருடைய நோக்கம் என்னன்னா, அந்த பிறக்கிற குட்டியும் ஒரு ரேஸ் குதிரையா வரணுங்கிறது அந்த குட்டியினுடைய, அந்த ஓனருடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் என்ன? நாம் தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் பங்கடையணும். மொத்தத்துல சொல்ல போனா, நான் தேவனுடைய புத்திரன். நாம் நேற்று பெரையன்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? நாம் பணிவிடை வீட்டார் அல்ல, நாம் அவருடைய குமாரர்கள், அவருடைய சொந்த வீட்டார். அந்த வீட்டாரில் நான் ஒருவனாய் பங்கடைய வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். அந்த வீட்டில் கிறிஸ்து தலை, நாம் அவருடைய உடன் அங்கங்கள். தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் பங்கடைவதும் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்தராய் சிங்காசனத்தில் அமர்வதும். ஒட்டு மொத்தத்தில் சொல்ல போனா, நான் தேவனை நான் இழந்துடக்கூடாது, நான் கிறிஸ்துவை இழந்துடக்கூடாது. என்ன செஞ்சாவது அவங்கள நான் ஆதாயப்படுத்திக்கணும். அந்த பலனெல்லாம் நம்ம 2ஆம் பட்சம் வச்சிடலாம். நான் தேவனை நான் இழந்துட மாட்டேன், இழந்துடக்கூடாது. கிறிஸ்துவை நான் இழந்துடக்கூடாது. இதுதான் சரியான மனப்பான்மை. அதோடு கூட மற்ற பலன்கள் சேர்ந்து வந்துடும். இந்த நோக்கத்தை நாம் எப்போதுமே நமக்கு முன்னாடி வச்சு வாழ்வோமாக பிரியமான சகோதர சகோதரிகளே. இறுதியாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே.
ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.